உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காணொளி என்னவென்றால் 2024 வருடத்திற்குரிய மாசி மாதத்துக்குரிய பலன்களைத்தான். முதலில் மாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த காலச்சக்கரத்தினுடைய முதல் வீடான மேசமனையில குரு பகவானும், புதனுடைய வீடாகிய கன்னியில கேது பகவானும், மகர மனையில 3 கிரகங்கள் இணைவு, அதாவது செவ்வாய் பகவான், சுக்கிரன், புதன் பகவான், கும்பமனையில் சூரியனும் சனி பகவானும் இணைவு பெற்றும், மீனமனையில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளிலே சந்திரன், மனோகாரகனான் சந்திரன் மீனமனையில் அமர்ந்திருக்க போறாங்க. இந்த மாதத்தில் 2 கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று புதன் பகவான் மகர மனையில் இருந்து கும்ப மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல அதே இந்த மாதத்தில், அதாவது மாசி 24ஆம் தேதி அன்று, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று புதன் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். சரி, அதே போல சுக்கிரனுடைய பெயர்ச்சியும் இந்த மாதம் நடைபெற இருக்கிறது. அப்போ பார்க்கும் பொழுது இந்த மாசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 7ஆம் தேதி என்று சுக்கிர பகவான் கும்பமனைக்கு பெயர்ச்சியாகிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதத்தில் எந்த வழிபாடு நமக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, இந்த 2024 மாசி மாதம் எப்படி இருக்கும்? அதாவது தொழில், வியாபாரம், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தனம், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், குழந்தைகள் நலன், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். முதலில் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணங்கள், செயல்திறன் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதனை பார்க்கணும். உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்கின்ற தசம கேந்திரத்தில் அமர்ந்து கொண்டு திக்பலத்துடன், உச்ச பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ ராசிநாதன் வலிமை பெற்றாலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செயல்திறன், உங்களுடைய எண்ணங்கள் திறமை மிக்கதாக இருக்கும். அதே போல 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பது கூடுதல் சிறப்பை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது 1.5 வருடங்களுக்கு பிறகு இந்த மாசி மாதம் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்தை அடைகிறார். அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் வலிமை பெற்றதாக இருக்கும். நீங்கள் என்ன நினைத்து இந்த மாதம் செயல்படுத்துகிறீர்களோ அதை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய தன்மை, அதாவது தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே உங்களுடைய தொழிலை சார்ந்ததாக இருக்கும். எப்படி தொழிலை அபிவிருத்தி செய்வது, தொழிலை எப்படி விரிவுபடுத்துவது, அந்த தொழிலின் மூலம் எப்படி லாபத்தை அடைவது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும். அப்போ செவ்வாயோடு புதன் இணைவு பெற்று இந்த மாதம் 10ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா? அப்போ புதனுங்கிறது புத்திசாலித்தனம் உள்ள ஒரு கிரகம் அல்லவா? அப்போ உங்கள் ராசிநாதனோடு சேரும்போது, அது 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தொழில் சார்ந்த விஷயத்தில் புத்திசாலித்தனமாக யோசித்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளானை வகுத்து திறம்பட செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும் மேசராசி அன்பர்களுக்கு. ஏன்னா செவ்வாய் பகவான் குரு பகவானை பார்க்கிறார். அந்த குருங்கிறது யாரு? உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடியவன், பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவானோட பார்வை
பதிகிறது. அப்ப செவ்வாயும் குருவும் சேர்ந்தன குருமங்கள யோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்திலும் உங்க குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ தொழிலில் அபிவிருத்தி, தொழிலை மேன்மை, தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் நல்லவைகளாக நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போ வேலை இல்லாத மேசராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்களோ உங்க வயதுக்கு ஏற்றவாறு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை. இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத உயர் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாக்கும். சக ஊழியர்களினுடைய அந்த ஒற்றுமை, அதாவது சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவக்கூடிய தன்மை இருக்கும். அப்ப ஏதாவது ஒன்றை எடுத்து நடத்தி அதை வெற்றி பெற்று நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, ஒரு இடமாற்றம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். 10க்குரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான தனக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனோட சேர்ந்து இருந்து அந்த சூரிய பகவானும் 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அப்போ தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லவைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம். குழந்தைகளுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது குரு பகவான் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது என்ன? குழந்தைகளுடைய ஸ்தானம், அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தாலும் அந்த 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அந்த 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். அப்போ குழந்தைகளால் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள், அதாவது குழந்தைகள் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வும், அந்த 5ஆம் இடத்துக்கு குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ குழந்தை காரகனும் 5ஆம் இடத்தை பார்க்குது, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியான சூரியனும் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நிச்சயமாக குழந்தைகளுடைய பிறப்பு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கும் எத்தனையோ செலவு பண்ணோம், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், எதெல்லாம் வழிபாடு செஞ்சோம், இந்த மாதம் உங்களுக்கு நல்லவைகள், நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு. அடுத்து சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்கும் பொழுது நிச்சயமாக. என குரு பகவான் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவோடு இணைந்து இருந்தார். அப்போ ஏதாவது ஒரு தடை, திருமண தடை ஏற்பட்டது, திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு பிரச்சனை இருந்தது. ஆனால் இப்போ குரு பகவான் தனது ஒளி பொருந்திய நிலையில உங்க ராசியிலேயே அமர்ந்து கொண்டு அந்த 7ஆம் இடத்தை பார்க்கிறார்லவா, அப்போ உங்களுக்கு நிச்சயமாக திருமணம் சார்ந்த அந்த அத்தனை தடைகளும் உங்களுக்கு விலகப் போகிறது. அப்போ உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படக்கூடிய நிகழ்வுகள், இவர்தான் நமக்கு கணவர் அல்லது வருங்கால கணவர் அல்லது வருங்கால மனைவி என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அப்போ சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் சகோதர சகோதரிகளுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழக்கூடிய வாய்ப்புகள் திருப்திகரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் திருமணமாகி டிவோர்ஸ் ஆயிருச்சு, நான் ஒரு 2ஆம் திருமணம் செய்யணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி அன்பர்களுக்கு அந்த 2ஆம் திருமணம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. என குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 9ஆம் இடம் என்பது 2ஆம் திருமணத்துக்குரிய ஒரு ஸ்தானம்ங்கிறதுனால அப்போ அந்த குரு பகவானுடைய அருளால
திருமணம், அதாவது இரண்டாம் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே சமயத்தில் கூட்டு தொழில் சார்ந்து இருக்கின்றவர்களுக்கு கூட்டு தொழில் மூலமாக நன்மதிப்புகள், கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் இந்த மாதம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். அப்போ ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அந்த உந்துதலுக்கு தள்ளக்கூடிய நிகழ்வும் இந்த மாதத்தில் நிகழ இருக்கிறது. பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு மேலே இருக்கின்றவர்களுடைய அந்த கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இந்த மாதம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள். அதே சமயத்தில் கேது 6ல் இருக்கார் அல்லவா, அந்த 6ஆம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை சார்ந்த ஒரு இடம் அல்லவா. அந்த இடத்தில் அந்த கேது இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய எதிர்ப்பு பகை இருந்தாலும் அதை சமாளித்து அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களுடன் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். ஸோ 6ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா. அந்த வெற்றி என்பது உங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக உண்டு. அதாவது ஒரு எழுத்து தேர்வாக இருந்தாலும், நான் அரசாங்க எக்ஸாமுக்கு எழுதணும், அதில் வெற்றி பெறணும் என்று உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த அரசு சார்ந்த விஷயத்தில் வெற்றி காணக்கூடிய தன்மை என சூரிய பகவானான அந்த 5க்குரியவனான சூரிய பகவான் அந்த சிம்மமனையை பார்க்கின்ற காரணத்தாலும், அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரனான அந்த குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் அரசு சார்ந்த விஷயங்கள், அரசு சம்பந்தப்பட்ட அந்த ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதிகாரம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது. அதே சமயத்தில் நான் வெளிநாட்டு செல்லக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா அந்த ராகு வெளிநாட்டுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய ராகு அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு உங்கள் ராசியிலேயே இருக்கின்ற காரணத்தாலும், அந்த வெளிநாட்டு ஸ்தானத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தாலும், அந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். அதாவது தன் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, அதாவது ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் செல்லக்கூடிய அமைப்பு, அல்லது நீங்கள் வெளிநாட்டு அதர் கண்ட்ரிக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. நான் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை, ஏதோ ஒரு வேலையில் போய் கஷ்டப்பட்டு இருக்கின்ற இந்த மேசராசி என்பவர்கள் வெளிநாட்டிலேயே இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், அல்லது நான் வெளிநாட்டிலேயே ஒரு குடியுரிமை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கேன், அது கிடைக்குமா அப்படின்னா அந்த பிஆர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கலைத்துறை சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அனைத்து மேசராசி என்பவர்களுக்கும் தரகு கமிஷன் சம்பந்தப்பட்ட, அதாவது கன்சல்டன்சி சம்பந்தப்பட்ட, தன்னுடைய புத்தி அறிவை வைத்து செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய இந்த மேசராசி என்பவர்களுக்கும் ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய, மன மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கிறதுனால தகப்பன் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் அல்லது தகப்பனுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு வீடு சம்பந்தப்பட்ட, நில சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய அமைப்பு. ஸோ கடந்த காலத்தில் ஒரு நிலம் வாங்கணும், அதாவது எனக்கு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கேன், அலைந்து கொண்டிருக்கேன், கிடைக்கலன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய வகையில் தான் இந்த கிரகனுடைய சஞ்சார நிலைகள் இருக்கிறது. ஆக மொத்தம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல தகவல், ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய, மனதுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையை தரக்கூடிய வகையில் அமைகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை சென்று வழிபடும் போது நீங்கள் உங்கள் மனதில் என்னென்ன நினைக்கிறீர்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் ஈடேறுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.
இப்போ நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியான இந்த மாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃபரெண்ட். ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்திகளும் வேறுபடும். இந்த கோச்சார பலனை, அதாவது இந்த மாத பலன்களை தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் பாருங்கள். ஒரு சரியாக செட் ஆகலை, அதுக்கு எதிர்மறையாக உங்களுக்கு பலன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு தசாபுத்தி, அதாவது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிகளினுடைய தசாபுத்திகள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும், அதாவது ஒரு துல்லியமான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம், எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சம் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும், அதாவது இந்த 2024 நான் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருந்தால் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம், திருமணம் தள்ளி போய்கொண்டே இருக்கு, எப்போ தான் எனக்கு திருமணம் நடக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ தான் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கும், நான் ஒரு தொழில் இருக்க அல்லது ஒரு வேலையில் இருக்க எப்போ மாறலாம், எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.